கிருஷ்ணா கேக்குதா? கிருஷ்ணா, am I audible? Yes. இப்போ கேக்குதா சார்? So Hey, first hi. time, hi sir, how are you? Totally change ஆயிட்டீங்க சார். அது actually அதான் சொன்னேன்ல, having that daddy was entirely different. Okay sir. அது எப்போ முடிஞ்சதோ அதோட I was never comfortable in that beard. லைட்டா இருந்தா ஓகே, இல்ல அதுவே க்ரோம் பண்ண முடியுதுன்னா கூட ஓகே. ஏஜ் கம்மியான மாதிரி தான் சார் இருக்கீங்க. புரியல. ஏஜ் கம்மியான மாதிரி தான் இருக்கீங்க. ஏஜ் கம்மியான மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்ல, அது கேமராவோட எஃபெக்ட். ஏஜ் அப்படியே தான் இருக்கு. பட் என்ன சொல்றது, இட்ஸ் ரியலி கம்ஃபர்டபிள். உனக்கு எப்படி போகுது? How are things going? சார் எனக்கு அப்படியே அப்படியே உல்டா திரும்பிடுச்சு சார். என்னாச்சு? பெங்களூர் டு கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிட்டேன் சார். கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிட்டேன் சார். ஓ ஓகே. பெங்களூர் இல்லையா அப்போ? பெங்களூர் இல்லை சார். கம்ப்ளீட்டா ஃபுல்லா வெக்கேட் பண்ணிட்டு இந்த மார்ச் எண்ட் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஸோ ஏப்ரல்ல இருந்து அப்போ இது கம்பெனி? சார் கம்பெனி அதே தான் சார். கம்பெனி வந்து இங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி எடுத்தாங்க கோயம்புத்தூர்லயே. ஓகே. அதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூரே மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கே மாறிட்டேன். வீட்டுல இருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். குட் குட் குட். அதுதானே எல்லாரும் ஆசைப்படுறது அதானே. ஆமா சார். சரி, ஒரு क्वेश्चन. சோ இப்போ நீ உள்ள வந்தல்ல, வரும்போது டைரக்டா லிங்க் உள்ள வந்துச்சா இல்ல நீ வந்து மறுபடியும் சைன் அப் ப்ராசஸ் ஆகுச்சா? இல்ல சார், நான் நீங்க அனுப்பிச்ச லிங்க் இருக்கு இல்லைங்களா, நான் அது ஜஸ்ட் மறுபடியும் கிளிக் பண்ணேன். பட் அதுல சைன் இன்ற ஆப்ஷன் உள்ள போய் சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ஆக்சஸ் த கோர்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் தி செஷன் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். ரைட்டா? மறுபடியும் எக்ஸ்ட்ரா இது எதுவும் இல்ல இல்லையா? எதுவும் ப்ராசஸ் பண்ணல சார். நீ உள்ள வரும்போதே உனக்கு எல்லா அப்கமிங் செஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுல? ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டே வந்து டிஸ்கஷன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங், அதுக்கு அடுத்து லீனியர் ரெக்ரெஷன், அதுக்கப்புறம் அப்படியே லைனா வந்தது. அந்த பிளாட்ஃபார்ம் புதுசு இல்லையா? இப்போ அதுதான் இப்போ நீங்க கேக்குதான்னு கேட்கும் போதும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால அந்த கேமரா ஆக்சஸ் கேட்டுட்டு இருந்தது, அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு நீங்க பேசும்போது என்னால ரிப்ளை பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. See, moving forward, this will be the platform we'll be using for the connection. Yes. சரியா? ஏன்னா இது வந்து மோர் ஆர்கனைஸ்டா இருக்கு. நம்மளால வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய பண்ண முடியுது நம்மளால. ஓகே. இதெல்லாம் பாரு, இப்போ வந்து டிஃபால்ட்டா உன்னால மைக் அன்மியூட் பண்ணலாம், பேச முடியாது. நான் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகே. அப்பதான் உன்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. at any given time I can revoke it. And அது ஒண்ணு. ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸா வரும். ஓகே, இதான் நம்ம ரெக்கார்ட் நம்ம கூகுள்ல எல்லாம் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்ல போட்டு யூடியூபோட இதான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அகல்யா வந்துட்டாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளே வேற மாதிரி இருக்கீங்க சார். நானா இத கேட்டேன். யங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. Thank you. சரி, தாடி வச்சா எல்லாருமே ஓல்டா தான் தெரியுவாங்க. ஓ ஓகே. தாடி வந்து காலேஜ் பசங்க வந்து அது ஒரு ட்ரிக். தாடி வச்சா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிய மாட்டான் அப்படின்ற ட்ரிக் தான் தாடி வைக்கிறது. ரைட்டா? ஓ, அது தெரியாது எனக்கு. ஆப்வியஸ்லி. சோ என்ன சொல்றது, ஒரே பர்சன். இப்போ நம்ம கேஜிஎஃப் இவர் இருக்காருல, யாஷ் இருக்காருல, தாடி எடுத்துட்டு பாருங்க, பளபளன்னு பளபளன்னு இருப்பாரு. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. both of them are fine. last இன்னைக்கு 30 days தாண்டிடுச்சு. இன்னைக்கு 33 வந்துச்சு. ஓகே. So both of them are fine. And a good thing, we have a few more people coming to join us. Okay. நம்மளோட இதெல்லாம் இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ், வேற வேற ரீஜன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹாய் அப்துல், குட் மார்னிங். So there was a doctor also. அவரும் பிங் பண்ணி வாழ்க்கையில இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னேன் விடிய கால 5:30 பாஸ் அப்படின்னு. He was also fine with it. Abdul, I think he let him join. ஏன்னா 6 பேர் நம்ம கோர்ஸ் என்ரோல் பண்ணிருக்காங்க. So it's like it took a different dimension. Yeah, Satish is the entire. Satish is actually the doctor I was talking about. Okay. Give me a second.
ஸோ லைக் என்ன சொல்றது, நாம இதை ஒரு டைரக்ஷன்ல ஆரம்பிச்சோம். இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஆங்கிள். ஹாய் சதீஷ், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும் சார். அப்துல் கேக்குதா? கேக்குது சார். நான் பேச கேக்குதா? கேக்குது அப்துல். மீட் அவர் ஃபெலோ டேட்டா சயின்டிஸ்ட். எனக்கு நேரா கீழே அதாவது அகல்யா இருக்காங்க. ஓகே, அகல்யா இஸ் ஃப்ரம் யுஎஸ் அண்ட் யூ ஆல்சோ சீன் கிருஷ்ணா தான் வந்து நம்மள ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? அவர் வந்து ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இருக்காரு. both of them are working as data scientists. Oh, okay, great. Okay, Abdul, just give an intro about yourself. Sure. என் பேர் அப்துல் மத்தீன். நான் வந்து ஐடில தான் இருக்கேன். 15 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து மோஸ்ட்லி டேட்டா இன்ஜினியரிங் சைடு. நான் வந்து டேட்டா இன்ஜினியர் மோஸ்ட்லி டேட்டா பிரிக்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டேட்டா பிரிக்ஸ் சர்டிஃபைட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், பார்ட்னர் சாம்பியன். அதுலேருந்து இங்கே ஜென்ஐஏ இந்த மெஷின் லேர்னிங் அதெல்லாம் கொஞ்சம் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் சரி இதில் ஜாயின் பண்ணலாம். ஹாய் சதீஷ், குட் மார்னிங். 15 இயர்ஸ் இருக்கீங்க இல்லையா ஒரே ஃபீல்ட்ல? கிரேட். ஹாயா, குட் மார்னிங் எவ்ரிவன். மார்னிங் சதீஷ். மார்னிங் சதீஷ். So actually சதீஷ், நீங்க டாக்டர் ரைட்? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே, இல்ல எங்க சைடுல கிளியரா இருக்கு. எங்களுக்கு கிளியரா இருக்கு. ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கெட்டிங் ஸ்டக் a lot. நம்ம கிருஷ்ணா வந்திருக்காம்பா. கிருஷ்ணகாந்தா சார். ஜாப் ஜாயின் பண்ணிட்டாரு. ஏதோ கம்பெனி சொன்னா. ஆக்சுவலி நான் இது அந்த டைம் தான் இதுக்காக ஓடிட்டு வந்தேன். எனக்கு அதை வெட் பண்றதுக்கு எதுக்குமோ டைம் இல்லை. ஆனா அவன் சொன்னான் என்கிட்ட இது மாதிரி ஒரு இது வந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னா. நான் ஐடி ரோல் நம்ம சொன்னான். கிருஷ்ணா கேக்குதா? இன்னும் அவர் ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு காமிக்கல சார். இல்லப்பா, வந்துட்டானே இப்பதான். குட் மார்னிங் சார். வரும்போது மலையெல்லாம் போட்டு வரான். No, it's really fun, guys. It's really happy to meet the team after such a long break. நாமளா வந்து பிரேக் ஆச்சுன்னா the team won't gather, you know. Once break ஆயிடுச்சுங்களா, we did it over 3 months. We continuously did it. அந்த 3 monthsக்கு அப்புறம் பிரேக் ஆச்சுன்னா the team won't gather that easy. பாத்துக்கீங்களா? But this team, என்ன சொல்றது, you guys wanted to gather again. இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால we wanted to gather. Yeah. So அப்படியே அது see even interesting not interesting விட that enthusiasm which we started with still followed, and we have seen a lot of new people showing interest in us, right? விடிய கால 5:30க்கு எந்திரிச்சு உட்கார்ந்து டேட்டா சயின்ஸ் படிக்கலாம். அகல்யாக்கு அது ஈவினிங் தான். எனக்கு ஈவினிங் தான். பட் நம்ம இந்தியன் டைம்ல இருக்கவங்களுக்கு விடிய காலம் 5:30. So your motivation made me more wake up. I woke up at 4:30. நான் உண்மையை சொல்ல 4:30க்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சேன் நான். Today the first session அப்படின்னா ஒரு இது 4 o'clock I woke up. Microphone testing எல்லாம் பண்றதுக்கு me a lot of time, right? So hope எல்லாருக்கும் sign up பண்ணும்போது இல்ல sign in பண்ணும்போது எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். Okay, it should have been easier. இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து will continue using it, right? In a longer term. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட இது வந்து எனக்கு கன்வீனியன்டா இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து நம்மளால நம்ம கிட்ட நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அண்ட் எஸ், ஐ ஹாவ் மை நோட்ஸ். நானும் படிச்சுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ ஹேவ் எவ்ரிதிங் இன் மை ஹெட் அண்ட் ஐ டீச் யூ. ஐ டூ ரெஃபர் கோர்சஸ், ஐ டூ ரெஃபர் அதர் பீப்புள் ஹூ ஆர் டீச்சிங். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதுல என்ன மிஸ் ஆகுது, நம்ம எப்படி பெட்டரா பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பார்த்துதான், ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து இது அவனே பண்ணியிருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா there's a good chance I would have studied it from him and took the content and given to you. Okay? And வழக்கம் போல இது கிருஷ்ணாக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணா அகல்யாக்கு தெரியும், டு சதீஷ் அண்ட் அப்துல். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எண்டெல்லாம் கிடையாது. இவ்வளவுதான் படிக்க போறோம் அப்படின்ற எண்டு கிடையாது. நமக்கு வந்து you people might have known by now there's no end to the data science. எப்பவும் புதுசாக அதான் வந்துகிட்டே இருக்கும். There's a lot of things we have to learn continuously.
ரைட்டா? பட் இன்கேஸ் எப்போது ஓகே நமக்கு இது போதும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் டாப் ஆஃப். நோ ஒன் வில் ஃபீல் பேட் அபவுட் தட். பட் நானு அகல்யா கிருஷ்ணா நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது we thought it will go for next 2 to 3 years. ஓகே, ஏன்னா வந்து we will be going in depth. சரியா? அண்ட் இதுல வந்து மேத்தமெட்டிக்ஸ் will also be there. A lot of mathematics will also be there. இது மற்ற கோர்சஸ் மாதிரி வந்து ஒரு தியரி கொடுத்துட்டு நீங்க எப்படி இதை வந்து பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க கோடு மட்டும் போட்டது கிடையாது. பிஹைண்ட் த சீன் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். ஹவு வி ரியலி டூ இண்டஸ்ட்ரியலி அப்படின்றது இருக்கும். And just for an intro, Agalya is actually leading a team which is working with the LLM based the healthcare product. Right? So large language model வச்சு எப்படி வந்து நம்மளுடைய ஹெல்த் கேர் ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து Agalya is leading a team, and me and Agalya we are planning to do separate sessions, okay, on data science. Data science, yes, yeah. It will be in English. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல வேணும் கேட்கறதுனால I have requested Agalya and Agalya has said yes. Right? So this is how our community will be. Okay. It's mostly everyone is welcome. Okay. But just reiterating the rules. Weekly 4 days we'll try to connect. Right? Wednesday, Thursday, Friday. Sorry. Tuesday, Wednesday, Thursday, Friday. 4 நாள் we will try to connect. Okay. Mondays ரொம்ப tough. ஏன்னா I'm having a different plan right now which occupies my Saturdays and Sundays. Okay. So Monday morning I'll be like very tired. அதனால Mondays mostly we won't be connecting. Okay. So weekly 4 days we will try to connect. In the course we will continue machine learning கீழ வரைக்கும். Okay, we will continue this. தேவைப்பட டீப் லேர்னிங் தனி கோர்ஸ் போடலாம், இல்லைன்னா இதுலேயே ஒரு பார்ட்டா போட்டு வில் கோ ஃபார் டீப் லேர்னிங். சரிங்களா? அண்ட் எல்லாரும் தமிழ் கம்ஃபர்டபுள் தானே? எனிஒன் ஹேவ் எனி ட்ரபிள் வித் தமிழ்? ஐ நோ அகல்யா, ஐ நோ அப்துல் தமிழ்ல பேசிட்டாரு. ஓகே, உங்களால இப்போ ஆடியோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொஸ்டின்ஸ் டேப் அதாவது சாட் செக்ஷன். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்தா கொஸ்டின்ஸ் டேப்ல போடுங்க. ஓகே, உங்களுக்கு ஆடியோ இஷ்யூஸ் இருக்கு இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சாட்ல போடுங்க. ஓகே, ஸோ பீப்புள் கேன் ஆல்வேஸ் மானிட்டர் த சாட். ரைட்டா? ஒருத்தர் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு அப்படின்னா கூட யூ கேன். அண்ட் வாட்ஸ்அப் எப்பவுமே என்னோட சிஸ்டம்ல இருக்கும். ஓகே, நீங்க வாட்ஸ்அப்ல பிங் பண்ணீங்கன்னா ஐ ஆல்சோ மானிட்டர் தட். ஓகே, பட் லெட்ஸ் மேக் ஷூர் இட்ஸ் நாட் இன்டரப்டிங் வித் आवर டெக்னிக்கல். சரியா? அண்ட் இன்னைக்கு தான் நம்ம இவ்வளவு தியான் பேசிட்டு இருக்கோம். நாளையில இருந்து we'll try to go straight to the point. சரியா? So இன்னைக்கு we heard about Abdul. Satish ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். We are not able to hear Satish properly. Satish முடிஞ்சா ரீஜாயின் பண்ணி பாருங்க. Try rejoining once. அப்படியே browser வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. மேபி நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா it will be clearing that off. இது எங்களுக்கும் நார்மலா நடக்கும். கிருஷ்ணா, உனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இல்ல நீ ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூ இல்ல? கிருஷ்ணகாந்த் ஃப்ரீஸ் ஆயிட்டானா இல்ல உண்மையிலேயே நெட்வொர்க் இஷ்யூ வர்க் பிரஷரா? ஆமா கிருஷ்ணா, நீ அன்மியூட் பண்ணி சொல்லு. how நீ தான் புதுசா வேலைக்கு இருக்க. tell me how job is. எனக்கு இன்னும் அந்த ஜாப் எதுவுமே சொல்ல சார். இன்னும் எப்படி சொல்றது, சும்மா மேலோட்டமா போயிட்டு அங்க பாத்துக்கிறது அந்த மாதிரி தான். இன்னும் அந்த கோர் ஜாப் இல்ல சார். இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு டீப்பா தெரியல. அவங்க ரொம்ப எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. சும்மா வந்து வாட்ச் பண்றது அந்த மாதிரி தான். என்ன மாதிரி ரோல்டா உனக்கு? எனக்கு வந்துட்டு அங்க மிஷின்ஸ் எல்லாம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அங்க வெண்டர்ஸ் அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி பாத்துக்கணும். ரிப்போர்ட் பண்ணணும் அவர்லி சூப்பர்வைசரி மாதிரி. லைக் அந்த மாதிரி. see Krishna, it's a good decision. நான் இது வந்து ஏன் குட் டெசிஷன் நான் சொல்றேன். ரைட்டா? you could have said இல்ல இது நான் போக மாட்டேன்னு சொல்லி இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிருக்கலாம். Okay, that 1 year would have been more burden on everyone. With this job, continue learning. ரைட்டா? You will reach a different level. நான் இது மட்டும் படிக்கும்போது சொல்லியிருப்பேன். ரைட்? ஃபர்ஸ்ட் ஒரு வேலை நீ வந்து என்ன சொல்றது, எப்பவுமே பட்னியா உட்காந்து படிக்க முடியாது.
ஓகே obviously if that's a human tendency உன்னால ரொம்ப நேரம் போகணும் அப்படின்னா உனக்கு பசிக்கும் போது ரொம்ப நேரம் படிக்க முடியாது. So there should be some income source which you should have. It's a good thing you have. And I hope shift timing எப்போ? ஷிஃப்ட் டைமிங் பாத்தீங்கன்னா 3 A ஷிஃப்ட், B ஷிஃப்ட், C ஷிஃப்ட் இருக்கு சார். நமக்கு எப்ப கன்வீனியன்ட்டா இருக்கோ. ஓகே. சோ இந்த டைமிங் நம்மளோட கிளாஸ் டைமிங் உனக்கு ஷிஃப்ட்டுக்கு கிளாஷ் ஆகல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது சோ அப்போ உனக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ். யூ வொர்க், யூ லேர்ன். சரியா? டேட்டா சயின்ஸ் நீ படிச்சிருக்க ரைட்டா? ரிவைஸ் பண்ணு. ஓகே, நாம மெஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். நம்ம ஆக்சுவலா பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ வி ஆர் கோயிங் அகெயின் வித் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். சரியா? இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் பை சின்ஸ் அப்துல் இஸ் வித் us and சதீஷ் இஸ் ஆல்சோ வித் us. இது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி I wanted to conduct. So that's why the topic is introduction to machine learning. சரிங்களா? I'll share my screen. Let us just talk about what we know or what we think machine learning is. சரியா? This is just gonna be like என்ன சொல்றது, the kind of a session where we just talk, right? Where we just say what we know. நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத அதை பெஞ்ச்மார்க் பண்ணிக்கிற மாதிரி உள்ள ஒரு செஷன் தான் இது. சிம்பிள். ஓகே, இங்க வந்து அண்ட் அகைன் டு அப்துல் அண்ட் சதீஷ், இந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கரெக்ட் ஆன்சர் அவங்க ஆன்சர்ன்றது எதுவுமே கிடையாது. there will be no judgments. ரைட்டா? நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியலன்னு ஓப்பனா ஒத்துக்கலாம். எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது. ரைட்டா? And you guys are allowed to correct my mistakes as well if I'm making. Obviously, which I'll make a lot. Sir, your voice is not clear, sir. How about the inner note? Yes, எல்லாமே voice pitch. clear. சதீஷ், I think உங்க நெட்வொர்க் ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன் சதீஷ். அப்துல் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே. சரி, சதீஷ் சைடுல ஏதோ ஓகே, I'll ping it. Okay, so next thing for 1 week, if you Abdul and Satish, if you are able to continue the session for a week, I'll add you to the official DS group. Okay, early bird DS group on the WhatsApp group. I'll add it to you so that everyone can be connected. Okay, I think that's it. Okay, screen தெரியுதுல எல்லாருக்கும்? Yeah, yes. Sorry. Okay, intro to machine learning. Let us start. Why do we need machine learning? Why do we need a machine to learn? To mimic human beings. To predict something. Prediction, good. Better. To do our work. See, to do our work, the prediction, the machine learn பண்ண வேண்டாம்ல, automate பண்ணா போதாது. Yes. What is the difference between automate? Automate வந்து continuous task வந்து வந்து ஒரே ஸ்டெப் நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்து ஒரே டைம்ல ஒரே மாதிரி பண்றது. repetitive அந்த வேர்ட் வரல. repetitive without decision. Yes. Without decision. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஆட்டோமேட் பண்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ கார்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல பாத்தீங்கன்னா there will be that robots எடுக்கும் வைக்கும் அந்த அசெம்பிளிங் யூனிட். அதாவது இப்போ உள்ள அசெம்பிளி யூனிட்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர். you are talking about the old assembly units. ரைட்டா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 நம்பர் ஸ்கோப் போட டைப் பண்ணு, 12 நம்பர் ஸ்கோப் போட டைப் பண்ணு இருந்தது. இது அதுக்கப்புறம் மிஷின்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. தோஸ் மிஷின்ஸ் were dumb. ரைட்டா? நீங்க அந்த ஃப்ளோல வந்து அந்த ஏதாவது ஒரு ஃப்ளோ ஒரு செகண்ட் டிலே ஆனாலோ இல்ல ஸ்பீட் அப் ஆனாலோ இந்த என்டையர் ப்ராசஸ் will collapse. Okay, that was the automation.
அப்ப இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு தான் அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா they wanted the machine to learn. என் முன்னாடி இருக்கக்கூடிய இது கரெக்ட் தானா அப்படிங்கறத they wanted the machine to be a bit smarter. That's when the automation started moving towards the learning. Right? இப்போ இதுதான் என்னுடைய ஹோல், இந்த இடத்துல என்னுடைய ஹோல், என்னுடைய ஸ்க்ரூ இங்க இருக்கு அப்படின்னா இதுவே நீங்க ஆட்டோமேட் பண்ணல அப்படின்னா the screw will fall down. அந்த மெஷின் வந்து டக்குனு ஸ்க்ரூ வச்சிரும். அதை ஆட்டோமேட் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்க, ஓகே இந்த ஹோல் இந்த ஸ்க்ரூ கீழே கரெக்டா வந்துடுச்சான்னு செக் பண்ணு அப்படின்ற அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ்க்காக கொண்டு வந்ததுதான். eventually they found out it can do a lot. Okay, machine learning அப்படிங்கிறது that is what opened into deep learning and then artificial intelligence. Right? இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் நம்ம ChatGPT கிட்ட போய் நீ என்னெல்லாம் இது யூஸ் பண்ற, இல்ல ஓலாமா எடுத்து நீ என்னெல்லாம் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டா it gives a lot of machine learning models. decision tree யூஸ் பண்றேன், k-nearest neighbors யூஸ் பண்றேன், linear regression கண்டிப்பா அது யூஸ் பண்ணல. நான் நிறைய தடவை வளைச்சு கேட்டு பார்த்தாலும் just linear regression is like very very basic. ரைட்டா? அதனால வந்து linear regression அது யூஸ் பண்ணல. பட் இன்னைக்கு லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே டெசிஷன் மேக்கிங் வந்து obviously they are using k-nearest neighbors, decision trees நிறைய யூஸ் பண்ணுது. there are a few more, I didn't remember the list. Right? So machine learning models evolved into deep learning models and then it evolved into AI. That is how I am seeing it. And machine learning models மே நம்ம பிரேக் போற முன்னாடி ஒன்னு கவனிச்சிருக்கோம். There is a linkage. Simple linear regression. Okay, அதுல இருந்து எப்படி மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன், அதுல இருந்து எப்படி உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். there is a linkage which you would have seen. இதுல மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அடுத்து how you would have seen L2 regression, how you involved the error component into the system to avoid overfitting. So machine learning models நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது they obviously evolved based on the problem statement which we are trying to solve. Right? So ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்టిక్యులர் மாடலால அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலாஸ்டிக், இப்போ இது L2 ரிட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா which is what? Simple linear regression which is combined with the error module. Yes. Sorry, lambda n squared, not the observation. Simple linear regression கூட நீங்க lambda ஒரு learning rate கொடுத்து உங்களோட slope ஸ்கொயர் பண்ணி கொடுத்தீங்கன்னா that becomes your ridge regression. lasso என்னது? அதேதான், simple linear regression ஓட error function கூட lambda நம்ம m ன்னு சொல்றோம், அவங்க w ன்னு சொல்லிருப்பாங்க சில இடத்துல. ரைட்டா? எலாஸ்டிக் நெட் linear regression plus ridge ஓட cost function plus lasso ஓட cost function. சோ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஏதோ பெரிய பெரிய வித்தியாசமா போற மாதிரி இருக்கும். பட் it all derived from four basic concepts. Okay, so we just have to think. நீங்க எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி தலைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா it will be very difficult for you. பட் அந்த ஒரு லிங்க் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இத இந்த மாதிரி மாடிஃபை பண்ணா இது வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இட் இஸ் ஈஸி. மோஸ்ட்லி நீங்க பைக் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃபாரின் பைக் மெக்கானிக்ஸ் இல்ல, இந்தியால நம்ம ரோட் ஓரத்துல பைக் மெக்கானிக்ஸ் கொடுப்போம். அந்த பசங்க எல்லாம் பாருங்க, நல்லா பார்த்தா 10th 12th படிச்சிருப்பாங்க. தே ப்ளூ பைக்ஸ், ஒரு பைக்கை கழட்டி போட்டு ஒரு ஃபுல்லி ட்ரெயின்ட் இன்ஜினியரை விட பெட்டராகவே அந்த பசங்க பண்ணுவாங்க. How? Because ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் the core is same. நிறைய பேர் வந்து இன்ஜின்ல கை வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க.
அதாவது கொஞ்சம் இப்போ புதுசா வந்திருக்காங்க பாஸ் நம்ம இன்ஜின்ல கை வைக்க மாட்டோம், மற்ற எல்லா வேலையும் பார்த்து தரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜின் நீட்ஸ் a bit more complicated. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பசங்கன்னா இன்ஜினே கட்டிடுவாங்க. கொஞ்சம் புதுசா இப்போதான் நம்ம வந்து இது பிசினஸ்க்கு வரோம் அப்படின்னா அவங்க வந்து தேவை ஓகே நான் இன்ஜின் மட்டும் பண்ணல, இன்ஜின் நீங்க இப்போ வேற எங்கேயாவது கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ எப்படி அது பண்றாங்க அப்படின்னா அந்த பைக் அப்படின்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இட்ஸ் சேம். ரைட்டா? ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு 60 to 70% சிமிலாரிட்டி இருக்கும். There will be some 20 or 30% variations. இந்த பசங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றது கிடையாது. They will start with that 60 to 70% similarity. அதுக்கு மேல என்ன என்ஹான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத they will notice. அது அங்க இருந்து தான் they will go like okay அப்ப இது இந்த மாதிரி இருக்கு and that is their experience. Okay, Honda பைக்னா அது இந்த மாதிரி இருக்கும், ஹீரோ பைக்னா இந்த மாதிரி இருக்கும். வாட் என்ன அந்த நட்டோட சைஸ் டிஃபரெண்ட் இருக்கலாம், அந்த ஆக்சலோட லென்த் டிஃபரெண்ட் இருக்கலாம், இல்ல சைஸ் வெயிட் அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் டிஃபரெண்டா இருக்க முடியும். வீல் சைஸ், வீல் லென்த், அவன் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் பிரேக்ஸ், ஓரிங்ஸ் இந்த மாதிரி தான் டிஃபரெண்டா இருக்க முடியும். இல்லையா? டிஸ்க் பிரேக் அப்படின்னா கான்செப்ட் எல்லா வண்டிக்கும் சேம் தான். மிஷின் லேர்னிங் மாடல்ஸும் அதே மாதிரி தான். ரைட்டா? All those models are trying to do only two things. What are the things the models are trying to do? They are trying to do only two things. What are they? Regression classification. Another? Regression classification. Regression. Okay. Regression அப்படின்னா இன்னும் இதா சொல்லலாம். Plain English சொல்லு. Prediction. Sorry. Predict or classify. Classify. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு வேலையை தான் அந்த மாடல்ஸ் பார்க்கும். Sometimes it may be a combination of both. Okay, உங்களுடைய மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, உங்களுடைய ரெக்ரெஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்ல தான் வரும். You will be trying to predict the value, future value of something. இப்போ இருக்கக்கூடிய டேட்டா வச்சு your model would have been trained. Okay, இதெல்லாம் இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட்கம்ஸ் வருதுன்னா மாடல் would have been trained so that it can predict what might come in the future. Right? அல்லது it will classify. இது இந்த குரூப்ல வருமா, இந்த குரூப்ல வருமா, இவனுக்கு வருமா. நெட்ஃபிளிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க, ரைட்? They cluster the audience based on their behavior pattern. அதை வச்சு தான் உங்களோட அந்த சஜஷன்ஸ் வருது. நெக்ஸ்ட் மூவி வாட்ச் யூ கேன் ஆல்சோ வாட்ச், அதெல்லாம் சஜஷன்ஸ். அந்த சஜஷன்ஸ் எல்லாம் எப்படி வருதுங்கறீங்க? Everything is grouped based on your view preferences. There will be a n number of clusters. There are n number of combinations. I'll show you an example. Let us say there are like 3 movies. Okay, எத்தனை காம்பினேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு? மூவி 1 2 3 இந்த மூவிஸ் வச்சு எத்தனை காம்பினேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு? 9. Now imagine there is one more. எத்தனை காம்பினேஷன்ஸ்? 16. Now imagine one more. 25. You see the number of combinations, it's keeping on increasing. The number of combinations with which the model the algorithms work. Right? இது வந்து சிம்பிளா நம்ம வந்து அப்படியே நெட்ஃபிளிக்ஸ் இந்த அல்காரிதம்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா கிடையாது. I'm just trying to give you the example. When you are trying to group something, நம்ம இதை வந்து 25 ன்னு சொல்லிட்டோம். It might be a multiple combination. It might be a combination of 1 2 1 2 3 1 2 3 4. Okay, 1 and 2 alone. இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் வரும். Like we might not know. So the point is, the beauty with the data science is you will never know what the solution is, what problem statement you can solve. Right? ஏன்டா இன்டர்வியூக்கு ஒரு ரீசன் இன்டர்வியூல கேட்டா, ஸோ வந்து எதுக்கு வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து டேட்டா லேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னு
How many of you know what data warehouse is? Data warehouse, storage place of Collection data தானே சார்? collection of data. சரி, அப்ப டேட்டா லேக் அப்படிங்கிறது random Data data தானே சார்? Organized unorganized மாதிரியா சார்? டேட்டா லேக் அப்படிங்கிறது நான் அது கேள்விப்பட்டேன். unorganized. டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்குதா சார்? ஓகே, கரெக்ட் தான். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா உங்க டேட்டா வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்புறமா லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ETL process ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஃபாஸ்டா வேலை நடக்கும். இதுல என்ன ஒரு இஷ்யூ? வாட் இஸ் தி இஷ்யூ வித் தி டேட்டா லேக்? டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பண்ணுவாங்க, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. See, data lake வந்து நீங்க பில்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிபிக் ரீசனோட பில்ட் பண்ணி ஆகும். You won't dump all the data. எல்லா டேட்டாவையும் நான் டம்ப் பண்ணி வச்சுக்கிறேன்னு உங்களால டம்ப் பண்ண முடியாது. பட் டேட்டா லேக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லா ஒரிஜினல் டேட்டா உங்கள்கிட்ட அப்படியே இருக்கும். டேட்டா வேர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நினைச்சிருக்கலாம்னா இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அந்த டேட்டா தூர போட்டுருக்கலாம். பட் 5 years 10 years down the line when you take a look at it, you will need that problem to or you will need that data to solve the problem. இன்னைக்கு வேணா நம்ம வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு we would have thrown it out. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மிஷினோட ஃபால்ட் கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் 10 years ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுங்கன்னா அந்த டைம்ல அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மிஷினுக்கு ஃபால்ட் அவ்வளோ ப்ராமினெண்டா இருந்திருக்காது. இன்னைக்கு அந்த லாஸ்ட் 10 years உள்ள மிஷின் லாக் இருந்ததுன்னா they can do better predictions. Okay. Yes. இது வந்து டேட்டா லேக் ஓட மைனஸ். see டேட்டா வேர்ஹவுஸ் ஓட மைனஸ். அதனால நம்ம டேட்டா லேக் இருக்கும். டேட்டா லேக்க பொறுத்த வரைக்கும் LTE. so LET. load, extract and then transform. Yeah. Hi Sadish, network better ஆயிடுச்சு நினைக்கிறேன். Okay, Sadish will get I'm able to see his video better maybe. So basically என்ன அப்படின்னா நம்ம டேட்டா தான், சரியா? and machine learning models யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? have you ever seen a machine learning model? நாம நம்மகிட்ட காட்டும் போதெல்லாம் மிஷின் லேர்னிங் மாடல் வந்து படமா போட்டு பாயிண்ட் வச்சு கோடு வச்சு எல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல. No sir, I didn't get you. எப்படி சார் மெஷின் லேர்னிங் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா? மிஷின் லேர்னிங் மாடலை பார்த்துருக்கியா? ஜஸ்ட் கோட்ல கேக்குறீங்களா? கோட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1-2 லைன் ஆஃப் கோட் அந்த மாதிரி. பேசிக்கா கோட் இஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி மிஷின் லேர்னிங். ஓகே. நமக்கு நார்மலா மிஷின் லேர்னிங் காட்டும்போது பார்த்திருக்கியா? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு படம் போட்டு அதுக்குள்ள எஸ் அனிமேஷன்ஸ் மாதிரி. ஓகே. எஸ் சார். பட் மிஷின் லேர்னிங் மாடல் அப்படிங்கிற வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய எரர் ஃபங்க்ஷன்ஸ் தான். all the error functions which you are getting out, right? அதுதான் உங்களுடைய மிஷின் லேர்னிங் மாடல். சரி, ஒரு சிம்பிள் மிஷின் லேர்னிங் மாடல் பார்ப்போமா? இந்த பேப்பர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கிராஃப் பேப்பர் எல்லாரும் பார்த்துருப்போம், சரியா? இந்தியாவில் படிச்சவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்துருப்போம் அதை. இந்த பேப்பர் எல்லாம் பார்த்து ரைட். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பேப்பர் எனக்கு வந்து I remember 3rd standard 4th standard படிக்கும்போது வாங்கிட்டு வச்சுருவாங்க. ஒரு பேப்பர் 25 பைசா 50 பைசா வச்சிருப்போம். ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். 2 பேப்பர்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதை அழிச்சு all those things nostalgic memories. இந்த பேப்பர்ல என்னவா கிரீன் கலர் கிரிட் லைன்ல இருக்கும். ஆப்வியஸ்லி கிரீன் ஆர் ரெட், green or red. இப்போ 1 ரூபாய் ஆக்கிட்டாங்க சார். அது இந்த மார்க் எல்லாம் பண்ணி வந்துச்சுன்னா அவெல்லாம் பெரிய ஆளு. மார்க் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டா. சோ the point is இந்த இதுல அப்பவே நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். நமக்கு 2 டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒரு லைன் கொடுத்துட்டு அதோடைய டேட்டா பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். ஆமா சார். இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இப்போ let us say point 1 equal to 1,2, point 2 equal to 3,5, 1,2, okay.
ஓகே, இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிட்ட இப்போ 0.3 ஈக்குவல் டு 6, இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம வந்து சின்ன வயசுலயே சால்வ் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்போ இதை அப்படியே நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண என்ன ஆகும்? 0.1, 1,2, எக்ஸ்ல 1, ஒய்ல 2 இந்த இடத்துல வருமா? 0.2 வரும், 3,5 எக்ஸ்ல 3, ஒய்ல 5 இந்த இடத்துல வருமா? Now if I draw a line, okay, I will draw a line like idiot. Don't criticize. பரவாயில்ல, கோட் நேரா வந்துச்சு. ஓகே, சோ இது வந்து 1,2 இந்த பாயிண்ட், இது 3,5 ரைட்டா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6, இந்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம லைன் ஸ்ட்ரைட்டா டிரா பண்ணுவோம். இப்போ இத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இத எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நேரா இங்க வந்து ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டா எக்ஸாக்ஸ்ல 6 ரைட்டா? அது ஸ்ட்ரைட்டா போய் எங்க போய் எண்ட் ஆகுதோ, எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ இங்க இருந்து y ஆக்சிஸ்க்கு நீங்க லைன் போடுவீங்க. ஓகே, this is not an ideal line. இப்போ இத நீங்க கரெக்ட்டா போட்டா probably it might come at 8. Yeah. Now it is coming at 7.5. Okay, இப்போ உங்களுக்கு இதான் உங்களோட மிஸ்ஸிங் வேல்யூ. இந்த எக்ஸர்சைஸ் நம்ம 5th ஸ்டாண்டர்ட் ஆர் 4th ஸ்டாண்டர்ட்லயே எல்லாரும் பண்ணிருப்போம். கரெக்ட்டா? இந்த கிராஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Now let us do a different exercise. இதே கிராஃப் தான், ரைட்டா? We will do one more exercise. யாரெல்லாம் நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பத்தி தெரியும்? ஜஸ்ட் ஃபார்முலா மேத்தமெட்டிக்கல் எல்லாம் தெரியும். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன பண்ணும்? சார் இப்போ நம்ம பண்ண மாதிரி தான் சார். predicts something. Yeah. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் பிரைஸ் prediction அப்படி கொடுப்பாங்க. இதுதான் காமனா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு எடுக்கக்கூடிய இது. ரைட்டா? ஹவுஸ் பிரைஸ் prediction. y ஆக்சிஸ்ல ஸ்கொயர் ஃபீட் போட்டுருப்பாங்க, x ஆக்சிஸ்ல பிரைஸ், சாரி xல தான் வந்து ஸ்கொயர் ஃபீட் போடுவாங்க. ஸ்கொயர் ஃபீட், yல பிரைஸ். எப்பவுமே வந்து அவுட்கம் வந்து y ஆக்சிஸ்ல வைக்கணும். ரைட்டா? சரி, மெஷின் லேர்னிங் மாடல்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவுட்கம் வந்து yல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டா? இதெல்லாம் இது ஃபிக்ஸ், இதான் இன்புட். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு கொடுத்தீங்கன்னா அத்தனை அதுக்குரிய பிரைஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, சோ பிரைஸ் இந்த மாதிரி இருக்கும். சோ இப்போ let us say this is scaled in hundreds. X is scaled in hundreds. அதாவது 1 அப்படின்னா that is 100 square feet. 1000 வெச்சுக்கோங்க. 1 அப்படின்னா 1000 square feet. 2 னா 2000 square feet. Okay, and y is scaled in lakhs. Crores. Okay, 1 னா 1 crore, 2 crore, 3 crore அந்த மாதிரி போதும்னு வெச்சுக்கோங்க. இத சொல்லுவோம். ஓகே, இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அந்த லேண்ட் வந்து உங்களுக்கு 2 crore போகுது. ஓகே, 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அந்த லேண்ட் 2 crores போகுது. இப்போ 3000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அந்த லேண்ட் வந்து 5 crores போகுது. ஓகே, இப்போ என் क्वेश्चन 6000 crores, 6000 ஸ்கொயர் ஃபீட்னா அந்த லேண்ட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகும்? 6000 னா 8000. இதுதான் நம்ம வந்து 8 crore. ஓ சாரி, நான் 2/2 போட்டுறோமா? ஓகே, your line will be like this. இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஓகே, இந்த லைனை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. So if it is 6000 square feet, it goes somewhere around 11.5 crores. What is the similarity between these two? relation looking at a higher level, both these activities are same. Right?
நம்ம எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் வந்தப்போ இந்த ஈக்குவேஷனை படிச்சிருக்கோம். y = mx plus c. இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கோம், ரைட்? எஸ். y = mx plus c. That is the equation of a line. இல்ல c அப்படிங்கிறது என்னது? Constant. Y intersect. Y intersect. Constant. The point at which this line intersects y. Okay? The m அப்படிங்கிறது என்னது? Unit of change. Slope of this line. இத பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லாண்டிங் கம்மியா இருக்கும், இது ஸ்லாண்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். The way, the angle in which that impacts. ரைட்டா? இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா சொல்லி கொடுக்குறேன், நாளைக்கு there's a huge load of mathematics coming behind it. So you should know what m, what c is. Okay? சரி, இப்போ என் क्वेश्चन பதில் சொல்லுங்க. எதுக்கு நான் c வைக்கணும்? இப்ப c இல்லனா என்ன ஆகும்? அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு இல்ல c இல்லனா m ஓட வேல்யூ 0 ஆகும்போது ப்ரெடிக்ஷன் 0 ஆயிடுமா? யா 0 ஆகும், ப்ரெடிக்ஷன் 0 ஆயிடும். ஓகே, c கான்ஸ்டன்ட். let us say நான் வந்து ஒருத்தருக்கு salary predict பண்ணேன். ஓகே, அவன் salary நான் predict பண்ணேன். And his m coefficient is 0. What will be his salary? ஆஃப்செட்டே இல்ல, சிஏ இல்ல, அவனோட m coefficient 0. அதாவது என்னன்னா அவனோட ஐக்யூ வந்து இட்ஸ் த லோவஸ்ட் ஐக்யூ. அப்ப அவனுக்கு salary என்னன்னு சொல்லுங்க क्वेश्चन. C. உங்களோட மாடல் இருக்கட்டும் y = mx plus c. சரியா? இப்போ c வந்து 0 ஆக்கிட்டீங்க. இப்போ அவனோட m கோஎஃபிஷியன்ட் 0 ஆயிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? y = 0 சார். y = 0. அதாவது அவனுக்கு IQ லோயஸ்ட் IQ வந்து நீ சம்பளமே கொடுக்காம வேலைக்கு வச்சுக்கோ, நீங்க உங்க மாடல் போடு. Is that the case? No. There is something called minimum labor. Right? That minimum value, இதுக்கு கீழ நீ போக கூடாது, கண்டிப்பா இந்த ஒரு இத வச்சுக்கோன்னு சொல்றதுதான் அந்த C. ஓகே. புரியுதுங்களா? எஸ். ஓகே, நீ 0 ஆக்கிராத, அது வந்து doesn't make sense அப்படின்றமா வந்து அந்த மிஷினுக்கு சொல்றதுதான் அந்த C யோட வேலை. அதுக்கு மேல இந்த M என்ன பண்ணும்? உங்களுடைய ரேட் ஆஃப் growth இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப இந்த பக்கம் போக போக என்ன ஆகும்? இப்ப இங்க பாருங்க, இது 3 வந்து 5 டேட்டா வந்துச்சு. 6 வந்து இங்க 6 எதுல வந்துச்சு? 7.5 வந்துச்சா? When you increase the M, that the line M has increased. Yeah. Okay? When you increase the M, your growth increased. 6 எங்க போயிடுச்சு? 7.5 போயிடுச்சு. இங்க 6 7.5 ல தான் இன்டர்செப்ட் ஆச்சு. அப்ப y வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். m இன்கிரீஸ் ஆனதனால that is always a base value. இப்போ நீங்க இந்த m 0 ஆக்கிட்டீங்க என்ன ஆகும்? c மட்டும் இந்த மாதிரி ஒரு பேஸ் லைன் வரும். ஒரு லைன் இருக்கும். யா. யார் உங்களுக்கு நீங்க எதை பிளிக் பண்ணாலும் இந்த c யோட வேல்யூ வந்துட்டே இருக்கும். வந்துட்டே மினிமம் வேல்யூ. So that m defines at what rate your output grows or at what rate your output diminishes. கேட்டுங்களா? பட் நீங்க வந்து there should be a constant, எனக்கு ஒரு மினிமம் வேல்யூ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த c. ஓகே, இப்போ அடுத்தது ஒன்னு பார்க்கலாம். c வேல்யூ வந்து 0 or less than 0 எப்பவுமே இருக்காது. இருக்கும். less than 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் சொல்றேன். இப்போ சில டைம்ல வந்து உங்களுக்கு ரெசிடுவல் வேல்யூவே தேவையில்லை. ஓகே, உங்களோட லைன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும். லெஸ் தென் வேல்யூவா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம்.
சரியா? அது நீ என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கோ, அதுல இருந்து இவ்வளவு வேல்யூ கம்மி பண்ணிட்டு பதில சொல்லுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே. இப்போ என்ன சொல்றது, வேஸ்டேஜ். நீங்க ஒரு துணி தைக்கிறீங்க, ஆப்வியஸ்லி வேஸ்டேஜ் இருக்கும்ல. ஒரு பேண்ட் தைக்கிறதுக்கு 2 மீட்டர் கிளாத் வாங்குங்கன்னு சொன்னா 2 மீட்டரே உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த டெய்லருக்கு தெரியும் 2 மீட்டர் வாங்கினீங்கன்னா அதுல ஒரு 10% 20% வேஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? உங்களோட ஆக்சுவல் யூட்டிலைசேஷன் 2 மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் தான் நீங்க ஆக்சுவல் யூட்டிலைசேஷன். புரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த சி கேன் பி நெகட்டிவ். ஓகே, சோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த லைன் அந்த m ஆஃப் தட் லைன் will say எத்தனை கிலோவுக்கு எவ்வளவு பேண்ட் எவ்வளவு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. 50 கிலோ 60 கிலோ 70 கிலோக்கெல்லாம் ஒரே சைஸ் வரும். அந்த 80 கிராஸ் பண்ணும்போது the amount of cloth you need will go exponential, sorry linear, அதிகமா தேவைப்படும். புரியுதுங்களா? might be கம்மியா தேவைப்படும். I don't know exactly, but that is the relationship that shows the m. okay, சரி. இப்போ எனக்கு அடுத்த क्वेश्चन பாரு. இப்போதைக்கு நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் குள்ளே போல. we are still talking about the 5th standard graph. 5th standard maths is what I'm teaching you guys. We are not in machine learning yet. Okay, right? Because these things you should understand, because நாளைக்கு நாம் simple linear regression சொல்லும்போது all these things will come. Okay, ஏன்னா see இத ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? நான்லாம் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன்னா 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 10 வயசு, நம்ம 23 வருஷம் ஆயிடுச்சு. So even it took me time to refresh all these things. I had to go through a lot of content to understand, okay, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. And when I learn, I don't simply learn things. I have to, someone should tell me, okay, this is easy அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாதான் I will learn. இல்லைன்னா I won't even bother studying. So that's how we got all these things. Okay, இப்போ அடுத்தது வரலாம். சரி, இப்போ இதுதான் என்னுடைய லைன். ஓகே, இதுதான் என்னுடைய லைன். இந்த லைனோட m நான் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த லைனோட m நான் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? அதோட அப் ட்ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். கர்வ் வந்து in my plane. அது அக்யூரசி. What? இல்ல சார், அது அக்யூரசி அதிகமாகுமா? ஐ மீன் அந்த கருப்பு வந்துட்டு கரெக்டா சொல்லு. கரெக்ட் தான், நீ கரெக்ட் சொன்னது கரெக்ட் சொல்லு. இல்ல சார், அதான் அந்த கருவோட அக்யூரசி வந்துட்டு அதிகமாகுமா அப்படின்னு. இது வந்து y = mx + c. சரியா? இப்போ நான் இந்த m நான் ரைஸ் பண்றேன், என்ன ஆகும்? இந்த லைன் இன்னும் கொஞ்சம் அப்வர்ட் ட்ரெண்ட்ல போகும் சார். இன்னும் கொஞ்சம் மேல the line it will rotate. rotate. This line, the c will be constant. Sorry, c should be here, right? It will rotate. நீங்க m இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் m ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும்? Similarly, downward rotation. இப்படி வந்துட்டே இருக்குமா? இந்த மாதிரி m வந்து கீழே விழுமா? What will happen if m becomes infinity? வாய்ப்பு இருக்கா சார்? What will happen? சுத்திக்கிட்டு இன்ஃபினிட்டிக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கும். Your machine, your line becomes like this, parallel to y-axis. Okay. Right? That's infinity m. It will become parallel to y-axis. What happens if your m becomes 0?
கான்ஸ்டன்ட் லைன் எக்ஸ்ல எக்ஸ்க்கு parallel-ஆ வரும். ஓகே, மிஷின் லேர்னிங்ல this is the overfitting. கரெக்ட். உங்களோட m கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். this is underfitting. சார் நீங்க அந்த சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த கர்வ் வந்து லெஃப்ட் சைடா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடா போறதுக்கு வந்து x வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், கரெக்ட்டா? Obviously x and y are these points. Okay. Simple linear regression பொறுத்தவரைக்கும் now we are changing only the m and c. அது நம்ம நாளைக்கு பண்ணும்போது பார்க்கலாம். I just wanted you guys to understand ஒரு லைனோட m சேஞ்ச் பண்ணும்போது அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ இதே எக்ஸாம்பிள் இதே எக்ஸர்சைஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, இதே எக்ஸாம்பிள் தான். Let us do it with m as constant. And I'm changing the c. This is என்னோட line. What will happen if I increase the c value? அதே லைன் parallel-ஆ மேல வரும். ஒரு ஸ்லோப் சேஞ்ச் மேலயோ இல்ல கீழயோ. It moves in y axis. It don't rotate. இங்க அதோட y axis rotate, the intercept அப்படியே தான் இருக்கும். The line will rotate in either direction. புரியுதுங்களா? This is how the line behaves. Hope I made some sense into this. See, முடிகளவு நம்ம will go slow. We will make sure everyone understands. யாக்கா புரியல அப்படின்னா like I said, questions tab இருக்கு, question போடுங்க. Okay, someone of you, if anyone notices there's a questions tab, you can let me know towards the end of the session. I'll try to sort your doubts. Illa you can unmute your microphone and ask me then and there. Okay, either way you guys can do it, but கேட்காம இருக்காதீங்க. You have to learn. ரைட்டா? ஏன்னா இது புரியலன்னா இதுக்கு மேல நம்ம சொல்றோம் எதுவுமே உங்களுக்கு புரியாது. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு மேல தான் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் வரும். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு மேல தான் ரிட்ஜ் ரெக்ரெஷன், அதுக்கு மேல தான் லாசோ, அதுக்கு மேல தான் எலாஸ்டிக் நெட். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல இருந்து தனியா போனது தான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். So there is a linkage. That's why I'm spending this much time explaining guys the basics which we have already learned in 5th standard. Most of these things that we have already learned. நம்மள மறந்துட்டோம். இந்த கனெக்ஷன் பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதான் சார். See, என்ன சொல்றது, சிம்பிள் ரைட்டா? you should know இதுக்கு அடுத்து இது வரும், இதுதான் அது எவால்வ் ஆகுது அப்படின்றது தான் it is simple. ஓகே, சரி. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருந்தது, நம்ம ஈஸியா போட்டுட்டோம். What if there are like 100 points? இதுல வந்து எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. Now I have to draw a line which represents all these points. How can I do it? Using simple linear regression. Maybe some... Don't get into the technical part. Just talk common English. பெஸ்ட் ஃபிட் லைன். ஏதோ ஒரு லைன் போடுவோம். எரர் இதுல கம்மியா வருது மட்டும். இந்த லைனோட கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கணும்? Maybe mean value மாதிரி. Least error. Right?
should have least error. இதுதான் இந்த லைனுடைய கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும். யூ கான் 2 பாயிண்ட் மட்டும் இருக்கும்போது ஈஸியா நீங்க வந்து 2 பாயிண்டை கனெக்ட் பண்ணி போட்டுருவீங்க. 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வரும்போது you won't be able to do that. That is that, and this line is called best fit line. Yes. சரியா? So normal line oda equation என்ன y equal to mx plus c. mx plus c. இங்க உங்களுக்கு m உம் c உம் முதல்ல தெரிஞ்சிடும். ரைட்டா? இல்ல எனக்கு m உம் c உம் தெரியாது அப்படினா both of them becomes variables. That is when those Greek letters come in. Y equal to beta 0 plus beta 1 yes. Beta. Simple linear regression நாம யூஸ் பண்ணக்கூடிய அதே டர்ம்ஸ். ரைட்டா? இன்னைக்கு இவ்வளவு போதும். Let's not load ourselves further. Okay? Maths. Okay, இது வந்து என்ன சொல்றது? Your brain will get tired with that. Because the way நம்மளோட brain கரெக்ட் ஆக்சுவலி நம்மளோட brain வந்து இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் it will resist. And it won't allow ஏன்னா எல்லாம் ரொம்ப டயரிங் போரிங் கான்செப்ட்ஸாக இருக்கும். நாளைக்கு வந்து இதோட மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் பார்க்கும்போது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனா என்ன, அது ஏன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எப்படி அதோட ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லைக் ஓ அப்படின்ற மாதிரி இருக்கும். But trust me, if you are able to cross the barrier of simple linear regression, multiple linear regression, rest everything will follow by itself. சரியா? Not a big deal. நானுமே படிக்கும்போது lot of times are given upon multiple linear regression. And the barrier we have to break it out and move forward. அவ்வளவுதான். Okay. இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? We'll have some 10 minutes and then we'll wind up. Okay. Sir, one quick question. சொல்லுங்க. Should have least error சொன்னீங்கல்ல, அது வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து அந்த லைனோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த எரர் கண்டுபிடிச்சிங்களா? Yeah, obviously. So அந்த இதை பொறுத்து தான் அந்த இதோட எரர் கம்பெனிலும் சேஞ்ச் ஆகும். ஓகே. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு நாளைக்கு கிளாஸ்ல we will see. ஓகே. ஓகே. நாளை கிளாஸ்ல ஜஸ்ட் அந்த ஜியோமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் மட்டும் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வேணா நம்ம மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் பார்ப்போம். ஓகே. எப்படி எம் பிஹேவ் ஆகுது, எப்படி லாஸ் ஃபங்க்ஷன் பிஹேவ் ஆகுது, அது எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம வந்து தியரிட்டிக்கலா பார்க்கலாம். மோஸ்ட்லி மேத்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் இட் வில் பி லைக் என்டையர்லி டிரைவிங் திஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து என்னென்ன பேக்கேஜஸ் பைத்தான்ல இருக்கு, எப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்னு சொல்ல மாட்டேன், திஸ் கோர்ஸ் மோஸ்ட்லி வில் பி லைக் என்ன சொல்றது, மேத்ஸ் அண்ட் தியரி. ரைட்டா? ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பேக்கேஜஸ் இருக்கு. இன் 5 to 10 lines you can get the output. பட் அந்த பேக்கேஜஸ் என்ன பண்ணுது, அது பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஈவன் திங்க் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் நான் தனியாக ஒரு கோட் செஷனே வேணுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ரைட்டா? பட் சீக்வன்ஷியலாக நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கோம். We will try to explore. Simple linear regressionல கோட் அவ்வளவா இல்ல, நம்மளால 1 hourக்கு கோட் கண்டென்ட் ஜெனரேட் பண்ண முடியல அப்படின்னா we will multiple linear regressionல வந்து we won't even touch the code. சரியா? We will figure out what it is and we will figure out என்ன சொல்றது, mathematical intuition ஒரு 10 நிமிஷம் கோட். That's all. Okay. So again this is a mythbuster. யாரெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஃபுல்லா பைத்தான்ல உட்காந்து கோட் அடிச்சு அவுட்புட் எடுத்து காட்டுவாங்கன்னு நினைச்சீங்களோ, ஐம் ரியலி சாரி, தட் இஸ் நாட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் தட்ஸ் நாட் ஹவு வி ஆப்ரேட். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் we have to learn and this course is not
specified or it's not focused on you guys getting job immediately. இங்க இருக்கவங்க எல்லாரையுமே நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஜாப் போயிட்டு இருக்கிறோம். It's either we become better in our current job or we switch to a new job. Okay, இதை படிச்சா 3 மாசம் படிச்ச உடனே will I become a data scientist or will I become machine learning engineer? I don't think so. 3 மாசத்துல we would have barely scratched the surface. ஏன்னா எங்களுக்கு டேட்டா சயின்ஸ் முடிக்கிறதுக்கே 3 மாசம் ஆச்சு. டேட்டா மேனிபுலேஷன், க்ளீன் பண்றது, ஃபீச்சர் இன்ஜினியரிங், இது ஃபீச்சர் இன்ஜினியரிங் 2-3 வீக்ஸ் பண்ணோம் சார். இது முடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 3 months மேல ஆயிடுச்சு. So machine learning model is going to be the same and we will do a lot of deviations. Data engineering பண்ணும்போது we did linear algebra. அப்படியே நிப்பாட்டிட்டு linear algebra ஒரு 4 நாள் படிச்சுட்டு திரும்ப வந்து நாங்க data science கண்டினியூ பண்ணோம். Here also, okay, இங்கேயுமே differential calculusலாம் வருது. I think deep learning போகும்போது integral calculus வரும்னு நினைக்கிறேன். Data differentiation, so gradient descent கண்டுபிடிக்கணும் இல்லையா, global minimum. So the minima கண்டுபிடிக்கிறது வந்து the error function should be at the minimum point. அப்படின்னா you have to differentiate that using that variable. So differential calculus வரும்போது we will take a small detour, ஒரு நாள் 2 நாள் differential calculus approach பண்ணிட்டு then we will continue. ரைட்டா? மண்டே ஆட்டாத கிருஷ்ணகாந்த், நீ தான் சொல்லணும் differential calculus. இப்போ நீ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நான் எப்படி பார்த்தா நீ தான் செஷன் எடுக்கணும். ரைட்டா? ஓகே, நான் ப்ரிப்பேர் வந்தேன் சார். இன்னும் முடிக்கல சார். ப்ரிப்பேர் ஆயிரலாம் சார். எனக்கு இன்னும் முடிக்கல சார். கிருஷ்ணா வருது. ஜாப் போயிட்டல, ஜாப் இப்போ போயிட்டு இருக்கேன் சார். ஆனா இன்னும் நான் முடிக்கல. இன்னும் 3 மாசம் கிட்ட இருக்குது எனக்கு ஃபைனல் இயர் முடியறதுக்கு. இன்னும் 3 மாசம் இருக்கு சார் எனக்கு ஃபைனல் இயர்ல. ஓகே, இன்டர்ன்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கியா? தான பார்த்தேன். ஆமா சார், பிளேஸ்மென்ட்ல மைண்ட்ல நான் முடிக்கல. அந்த 3 மாசம் இருக்கா? ஓ, ப்ராஜெக்ட் ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் பண்ணுவா. நான் கூட பையன் ரொம்ப மோட்டிவேட் ஆகி இன்ஜினியரிங் வேண்டாம் வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஒரு செகண்ட் பையன் டோன்ட் டு தட். சரியா? இட்ஸ் a good thing. see படி, learn all these things. முடிஞ்ச அளவுக்கு எதை பண்ணாலும் பேசிக்ல இருந்து படிக்க ஆரம்பி and always follow that 4W and 1H rule. சரியா? What, why, when, where, and then comes the how. Okay, இந்த கேள்வி கேட்டா யாருக்கும் பிடிக்காது, பட் கேட்டு தான் ஆகணும். அப்படின்னா தான் உன்னால வந்து கரியர்ல க்ரோ ஆக முடியும். You can ask any guy who had grown up. I have grown up like that. I will never accept only the how. Okay, அதனாலே என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குன்னா இவனுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும் அப்படிம்பாங்க. பட் விளக்கம் சொல்லிதான் எனக்கு அப்பதான் I will be satisfied. I will do the job. Just do it saying how I won't even bother. Right? So always learn that 4W and 1H rule. Even in learning, even while you are working. Okay guys, so இன்னைக்கு வேற எதுவும் இல்ல அப்படின்னா we will wind up. Okay, we will see tomorrow. ஒரே ஒரு டவுட் சார் கிருஷ்ணா கிட்ட. நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க we will not select the model, we'll do the feature engineering and we'll try to incorporate different models and get the best precision or recall values like that. நான் ஐடியலா இப்படிதான் பண்றாங்க. ஆனா யூசுவலா நம்ம வந்து மாடல் செலக்ட் பண்ணி தான் ஃபீச்சர் எப்படி சார் கரெக்ட்டா? அதான் கேக்குறேன். அப்படிதான் பண்ணணும். see என்ன சொல்றது, there is this thing called test, என்ன சொல்றது, performance analysis. உங்களோட மாடல் அதுல வந்து மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். you will do the same thing with multiple models. you will do the same thing with same model with multiple parameters. hyper parameter tuning பண்ணுவோம். Parameter tuning and model selection. There is a separate section for model selection. என்ன மாடல் செலக்ட் பண்ண போற அப்படிங்கறது process. அதான் சொல்றேன். எப்படி ஃபீச்சர் அப்ப கம்பேக்கும் பண்ணுவோம். சப்போஸ் மாடல் வந்து டிஃபரெண்ட் மாடல்ஸ் ட்ரை பண்ணி சப்போஸ் இந்த மாடல் நல்லா பண்ணி ஃபீச்சர் இன்ஜினியரிங்ல ஏதாவது ஒண்ணா திருப்பி வில் கம் பேக் அண்ட் அப்படிதான் பண்ண முடியும். we can't do everything beforehand அப்படின்னு சொன்னாங்க. obviously
அந்த ஒரு ஃப்ரீடம் டேட்டா லேக் டேட்டா வேர்ஹவுஸ்ல இல்லாதனால தான் நமக்கு டேட்டா லேக் வந்தோம். ஓகே. நீ டேட்டா எடுக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்றீங்க, அப்போ டேட்டா போயிடுச்சு, அன்வான்டட் டேட்டா நீங்க ஸ்கிராப் பண்ணிட்டீங்க, அப்போ யூ வில் பி ஸ்டக் இல்ல. See, இப்போ என்ன கிரெடிட் கார்டு ப்ரெடிக்ஷனே நான் முன்னாடி பேசியிருப்போம். கிரெடிட் கார்டு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கோங்களேன், ஃப்ராட் டிடெக்ஷன். இன்னைக்கு நான் வந்து 1 லட்ச ரூபாய் செலவு பண்றேன் அப்படின்னா எல்லா நாளும் 1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருப்பேனா? டெய்லி நான் ஒரு 1000 rupees செலவு பண்ணிருப்பேன். இன்னைக்கு திடீர்னு 1 lakh ஸ்பைக் ஆகுது. சிஸ்டம் அலர்ட்ஸ் அஸ் a fraud. எனக்கு கால் பண்ணி கேட்கறாங்க, நான் சொல்றேன் ஆமா நான் டிவி வாங்கினேன் 1 lakh செலவாயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் அகைன் இது மாதிரி ஒரு ஸ்பைக் வந்து கால் பண்ணி கேட்கறாங்க, ஆமா நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் 1 lakh ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்பைக் அப்பப்போ வருது. ஸோ த சிஸ்டம் வில் ஸ்டாப் மார்க்கிங் தட் அஸ் ஃப்ராட். அப்போ திடீர்னு என் கார்டு, நான் இந்தியாவில் இருக்க, திடீர்னு என் கார்டு வந்து வேற ஒரு கண்ட்ரில போய் அங்கே ஸ்வைப் ஆகுது. ஸோ இந்த மாடல் should adapt இல்ல. One see machine learning again that's this thing. நீங்க ஒரு தடவை ஒரு மாடல் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. Maintaining a model is like a huge pain. You have to continuously work on your data, you have to continuously do the analysis, you have to continuously do feature engineering, you have to அதான் சார் திருப்பி ரெபெட்டிட்டிவா வர்க் திருப்பி அதே வர மாதிரி இருந்தது. நாட் லைக் நான் வந்து எனக்கு இந்த டேட்டா கொடுத்தாங்க நான் மாடலை டிப்ளாய் பண்ணிட்டேன் என் வேலை முடிஞ்சதெல்லாம் கிடையாது. எல்லாரும் அந்த அந்த ஒரு தாட்ல இருக்கீங்க. The model which you deploy today might get outdated by tomorrow. Okay. இது திருடம் போலீஸ் விளையாட்டு தானே. Exactly திருடம் போலீஸ் விளையாட்டு. Problem solution. The problem always tend to outsmart the solution. Better. The problem always tend to outsmart the solution, and that's why we get new problems. Okay, there is a continuous monitoring, continuous tuning. உங்க மாடலை வந்து நீங்க கண்டினியூஸா இட்ஸ் லைக் ஓகே டு சே திஸ், நீங்க எல்லாம் ஏஐ ன்னு சொல்றாங்கல்ல. I don't remember who said this. The AIs are going to be your employees. கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் ஏ. எப்படி ஹியூமனுக்கு நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஏஐஸ்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இருக்கும். நீங்க எப்படி ஹியூமன்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஏஐக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. மந்த் நீங்க ஏஐக்கு செலவு பண்ணுவீங்க. ட்ரைனிங்ல இருந்து அதுக்கு எல்லாத்துக்குமே. You may think உன்னோட காஸ்ட் வந்து drastic, the speed gets increased, right? So AIs will be your employees. என்ன AIs வரும்போது churn rate எல்லாம் கம்மியாயிடும். விட்டு நான் பாயில வேலை ஒர்க் பண்ணி விட்டுட்டுலாம் போகாது. ஏன்னா போனஸ் கொடுக்க வேணா, ஹைக் கொடுக்க, ஹைக் எல்லாம் ஆட்டோமேட்டிக் எஸ்கலேஷன். இது என்ன சொல்றது, what is that? Subscription. That's a good inflation. Hike will match the inflation, right? So the point is AI is like a human. It should be properly monitored, properly tuned, trained. The data should be properly fed. It's not like நான் வந்து ஓகே டிப்ளாய் பண்ணிட்டேன் அடுத்த 20 வருஷத்துக்கு ஓடும் அப்படிலாம் கிடையாது. வழக்கமா இருக்கிற மாதிரிதான் சார். எல்லாம் அப்படிதான் ஒரு நேரம் ஹாலுசினேட் பண்ணி தப்பா ஆன்சர் கொடுக்குது சார். எல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணலாம். எல்லாம் நீங்க இது என்ன மெத்தட் கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணீங்களா, ரேக் கொடுத்தீங்களா, இல்ல ட்ரெயின் பண்ணீங்களா? நாங்க பேசிக் கீழ தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க இப்ப பண்ணி பாக்கும்போது மெடிக்கல் டேட்டால ரொம்ப வேரியபிலிட்டி ஜாஸ்தி காட்டுது. So we may have to switch an API or different things. This is not working. You don't have to switch. You can start training your model. உங்களுக்கு GPU access எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நான் சொன்னேன் இல்லையா, I started working on a small language model where I am actually training that language. Oh, you are separately training for your thing. மெடிக்கல் டேட்டாவை கேதர் பண்ணி I just என்ன சொல்றது, I am working with a combination of VLM and LLM. Okay. அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு மெடிக்கல் லைப்ரரிக்குள்ள போகணும், இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் ஸ்கேன் பண்ணி VLM should extract all the content, feed it to the LLM and the LLM should get trained. அந்த மேட்ச் பண்ணும் இந்த சிம்டம்ஸ்க்கு அந்த கண்டென்ட் கரெக்ட். It's not just the symptoms. See, இப்போ வந்து எப்படின்னா 3 டைப்பா நீங்க LLM ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒன்னு கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்றது, ஒரு ஃபைலை கொடுத்து இந்த ஃபைல் மேல நான் ஆன்சர் சொல்லுவேன். இல்ல ராக் என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, அதுல போய் அது வந்து கொஞ்சம் எடுத்து வந்து ராக் டேட்டாபேஸ்ல இருந்து ஃபுல்லா தேடி, இல்லன்னா இது ட்ரெய்னிங்
ட்ரைனிங் தான் வந்து ஒரிஜினல். நான் உன்னை டாக்டரா ட்ரெயின் பண்றேன், 5 வருஷம் கழிச்சு போ நீ ஒரு டாக்டர். டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணு சார், டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணு, டாக்டரா ஆக முடியாதுல அதால. பண்ண முடியாது. See, I'm just saying. That's just. Okay. See, at no given point, I think AI can replace human, because AI can give you answers, AI can give you medicines, diagnosis, everything. And the empathy ன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தெரியாது. I don't think AI can ever bring it, because AI is going to be logical. லாஜிக்கா இந்த மாதிரி நடந்தது மேட்ச் லாஜிக்கலா எல்லாம் பண்ண முடியும். பட் ஆனா அந்த டைமுக்கு என்ன டிசிஷன் ஹியூமன் பீயிங் வரணும் அந்த இடத்துல. அப்படி கிடையாது, ப்ரையாரிட்டி. இப்போ நான் வயிற்று வலின்னு போறேன், கேஸ்ட்ரிக் ஆர் அல்சர் இருக்குன்றது டயக்னாசிஸ். டாக்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஒன் பை ஒன்னா அவர் வந்து ட்ரை பண்ணு. அவரு கியூர் யுவர் அல்சர். டாக்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஒரு மாத்திரை கொடுப்பாரு, என்ன மேக் யூ கம்ஃபர்ட்டபிள், ஃபுட் இன்டேக் என்னன்னு கேட்பாரு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க டாக்டர் எதுக்கு கொடுப்பாரு? கிருஷ்ணா நீ தான சொன்ன? இல்ல சார், நான் சொன்னது வந்து டு மேக் யூ கம்ஃபர்ட்டபிள், உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள் பண்றதுக்கு. The first course of treatment is to make you comfortable. ஃபர்ஸ்ட் வயிற்று வலி குறையிறதுக்கு மருந்து. பட் AI ஓட ப்ரொடக்ஷன் இன்னைய தேதிக்கு எப்படி இருக்கும்னா அல்சர் கியூர் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இதா இருக்கும். ஓகே right, okay, so but will AI help? Yes, definitely AI will be நல்லா கரெக்ட்டா அதால கண்டுபிடிக்க முடியுது சார். நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ட கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியுது சார். அதான். so the point is I'm trying to achieve is AI should be like a assistant. டாக்டர் இருக்கணும். see இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் அவங்க என்ன ட்ரக் என்ன ஏதுன்றத தலைக்குள்ள ஸ்டாப் பண்றாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை ஆக்சுவலா. அதுக்கு கூகுள் வந்துருச்சு. ரைட், இன்னும் நம்ம இந்த LLMs will make it even better. You can simply say hey இந்த மாதிரி பிரெக்னன்ட் இந்த மாதிரி வந்திருக்காங்க, இதான் சினாரியோ, இவங்களுக்கு என்ன ட்ரக் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னா it will give you the drugs. அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி இந்த ட்ரக் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா it should be able to decide and say இந்த ட்ரக் இருக்கு, சோ அதனால இந்த இது வந்து கிளாஷ் ஆகும், this combination should not be given, or this combination can be given. அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் இவங்க உட்கார்ந்து மேனுவலா பண்ணணும். பட் when the volume of patients are high அவங்களால பண்ண முடியாது. இன்னைக்கும் நம்ம காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் போடக்கூடிய 2 மெடிசன் வந்து என்ன மெடிசன்ஸ் நேம் எனக்கு தெரியல, that combination should not be done அப்படின்னு சொல்றாங்க. பட் டாக்டர்ஸ் போனா எடுத்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி டெசிஷன்ஸ், ஏன்னா அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க டைம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு எம்என்சி போனீங்கன்னா 300 400 பேஷண்ட்ஸ் அவுட் பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்க ஆகணும். 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. So they spend what 5 minutes with the patient, that's all. நீங்க உங்களோட பாஸ் ஹிஸ்டரிலாம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. They always take the element of risk which can be eliminated with the help of this LLM. That is my objective. You can never obsolete a doctor, human doctor. Yes. So நீங்க வேணா சொல்லுங்க நான் வந்து robotic surgery பண்றேன்னு சொல்லுங்க. robotic surgery என்ன பண்ணாங்க? There is a doctor who is doing that which is replicated here. US ல டாக்டர் உட்கார்ந்து பண்ணுவாரு, அது இங்க வந்து இங்க பண்ணும். ஓகே, அவர் பிசிக்கலா இருக்கிறத விட அந்த ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. பட் ஸ்டில் that is done by a actual doctor. ரைட்டா? That is என்ன சொல்றது, how I look at AI. And still AI cannot replace developers as well. AI cannot replace data engineers as well. இல்ல சார், எல்லா பக்லாம் அதால பண்ணோம். நம்ம போய் உள்ள போய் கோட போய் டீபக் பண்ற மாதிரி தான். AI can replace this redundant jobs. There are a lot of redundant jobs. When softwares came, accountants fall down. நல்லா அக்கவுண்ட்ஸ் எழுதுறதுக்கு கடையில நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அப்படியே டவுன் ஆச்சு. When banks got digitized, the number of staffs needed in the bank got dropped. முன்னாடிலாம் ஒரு பேங்க் ஆப்ரேட் ஆகுறதுக்கு எப்படியும் 40-50 உள்ள உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு 3 பேர் 4 பேர் தான் ஒரு பிரான்ச்ல. ரைட்டா? நீங்க அது யாரும் பேங்க்கே போறது கிடையாது. எவ்ரிதிங் இஸ் UPI, ஆன்லைன், கஸ்டமர் சப்போர்ட்டும் ஆன்லைன். So AI cannot replace people entirely. It can replace the redundant ones. So
சரியா? We'll see. We'll talk about all those things. Okay sir. Agalya, are we connecting tonight? நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நான் வேணா உங்களுக்கு சும்மா டிஸ்கஷன் மாதிரி எப்படி ஃப்ளோ பண்றது என்னன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்கன்னா I can come tonight. See, have your own style. Don't follow mine. Okay. You know what the content is. See, my style is different. Right? You know what you're doing. You know what the content is. You can sit and analyze. நம்ம உட்காரலாம், நீங்க பிபிடி ஷேர் பண்ணுங்க. I'll go through that. It's like, how to say, don't feel like you're doing a course. It's just two guys sitting together and talking. That's அந்த மாதிரி மோட்ல கொண்டு போனீங்கன்னா it will be better. ஓகே சார். பிபிடி நான் ஜெனரிக்கா ஒன்னு பண்ணி பேசிக்கா ஒன்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான்றனால சரி ஓகே அதான் உங்கள்ட்ட ஒரு தடவை காட்டினா இது மாதிரி பண்ணலாமா? Share it with me. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? You will get started. Okay sir. Okay, to others, me and Agalya, we are going to do a session on data science in English. It's not going to be a live session. It's நானும் அவங்களும் மட்டும் உட்கார்ந்து we are going to record it. Right? Okay. சரி guys, we will see tomorrow. Okay sir. யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல போடுங்க. Okay. I'll add both Abdul and Satish to the group as well. You guys can also get connected. Okay. Without doubt on that, you guys can communicate over that group and we can take it up. Sorry? Thank you. Yeah. Bye. Bye. Thank you sir. Thank you sir.